இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு 1/2 மணி நேரம் விட்டுருந்தா அந்த ஸ்கூல் என் பேருக்கு ரெஜிஸ்டர் ஆயிட்டு இருக்கு. இந்த வெறும் பைய தான் ஏதோ கொக்கு மாக்கு நாடகம் போட்டு ஸ்கூல் அப்படியே பறிச்சிட்டான். மாமா, நான் ஒன்று சொல்லட்டா? ஆக்சுவலா உங்களுக்கு அறிவு கொஞ்சம் கம்மி தான். எல்லாரும் முன்னாடி இப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா நீ. உன் மாமாவுக்கு தான் இது கௌரவ குறைச்சல். ஓ சாரி, நான் சொல்ல வரதே வேற. அந்த ஸ்கூல்ல அந்த ஆளு சண்முகத்துக்கு எழுதி கொடுத்துட்டான். ஓகே, அது போகட்டும். அதுக்கு பிறகு நீங்க அதை நடக்க விட்டுட்டீங்க. இதே நானா இருந்தா அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆட்டமே போட்டிருப்பேன். இந்நேரம் அந்த ஸ்கூல் என் கைக்கு வந்திருக்கும். அத நீங்க செய்ய தவறிட்டீங்க. அதத்தான் நான் சொல்ல வந்தேன். அப்படி என்ன செஞ்சிருக்கணுங்க? எத்தனையோ செஞ்சிருக்கலாம் மாமா. இப்ப கூட ஒரே ஒரு சிம்பிள் ஐடியா, அத மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னு வைங்க, ஸ்கூல் முழுசும் உங்க கைக்கு தான் வரும். அப்படியா? நெசமாவா? எப்படி எப்படி வேதா? மாமா, ஒரு ஸ்கூல் நல்லபடியா நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் அதோட தலைமை சரியா இருக்கணும். ரத்னாதான் ஸ்கூல பல விதத்துல முன்னேற்றம் பண்ணிக்கிட்டு இருக்காளே. மாவட்டம், மாநிலம்னு விளையாட்டுல அந்த ஸ்கூல் பசங்க முன்னேறிக்கிட்டே வராங்களே. படிப்புலயும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்க செஞ்சு பேர் எடுத்திருந்திருக்கணும். விட்டுட்டீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்போ அந்த ஸ்கூலை நடத்த ரத்னாவுக்கு தகுதி கிடையாதுன்னு இந்த ஊரையும் அரசாங்கத்தையும் நம்ப வச்சிருக்கணுமா வேண்டாமா? அது எப்படி முடியும்? உங்க கையில இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்கல்ல, இவங்களை வச்சு நீங்க அந்த வேலையை செய்யலாம்ல. அடுத்த பேஷண்ட் உள்ள வாங்க. நானா நானா இல்லை, நான் டாக்டர், நீ பொண்டாட்டி. ஓகே ஓகே ஓகே, டூ டாக்டர்ஸ். ஓகே, பேஷண்ட் டாக்டர். இப்ப அடுத்த பேஷண்ட் உள்ள வாங்க. டாக்டர். ஏபா, உனக்கு என்ன பண்ணுது? அது தலை சுத்துதா? வாந்தி வாந்தி வருதா? இரு, உன்னை நானு டெஸ்ட் பண்ணி பார்க்கேன். முதல்ல நல்லா மூச்சு இழுத்து விடு. நான் என்ன இருமலுக்கு உன்கிட்ட வந்திருக்கேன்? கர்ப்பத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கேன். அதுக்கு என்ன ஜீவாவ? அது கூட உனக்கு தெரியாதா? என்னடா டாக்டர் நீ? சரி, அந்த காலத்து லேடிஸ் மாதிரி என் கையில நாடி பிடிச்சு கர்ப்பத்தை கன்ஃபார்ம் பண்ணு. சினிமா எல்லாம் மருத்துவச்சி எல்லாம் பண்ணுவாள, அது எத்தனை படத்துல பாத்திருக்கேன். எப்படி சொல்லுதான் பாரு. கங்க்ராச்சுலேஷன், நீங்க கர்ப்பமா இருக்கிய. அதுவும் 2 புள்ள இருக்கு. ஆணொன்னு பொண்ணொன்னு. ரியலி? ஆம்பளை புள்ள அப்படியே உங்கள மாதிரியே அழகா புத்திசாலியா, பொம்பளை புள்ள அப்படியே அவங்க அப்பா மாதிரியே. எனக்கா? 2? ஐயோ, எஸ் டாக்டர், நிஜமாவா சொல்றீங்க? டாக்டர் போய் சந்தேகப்படலாமா? 2 புள்ள இருக்கு. ஒரு குட்டி பரணி, ஒரு குட்டி சம்மா, 2 புள்ள கொடுத்து வச்ச நீங்க. ஏம்ல என்ன நீ திடீர்னு கலங்கிட்டுலாம் இருக்க? விளையாட்டுன்னு தானே சொன்ன, இப்ப எது கலங்குற? ஒரு நிமிஷம், நீ சொன்னது உண்மையா இருக்க கூடாதான்னு நினைச்சேன். எனக்கு 2 புள்ள கூட வேணாம், ஒரே ஒரு புள்ள. மொத்த பைசா சம்பாதிக்க துப்பு இல்ல. 7 கழுத வயசாயிடுச்சு. கூச்ச நாச்சம் இல்லாம 3 பொழுதும் கூச்சம் இல்லாம கொட்டிக்கிட்டு தானே இருக்க. இவனுங்களுக்கெல்லாம் ரசம் ஒண்ணுதான் குறைச்சல். என்னப்பா பேசுத நீ? என்ன அப்படிதான் பேசுவேன். போட்ட சோத்துக்கு நன்றி இல்லாம சுத்துற பரதேசி இவன். எங்கேயாவது போய் கூலி வேலைக்கு போய் ஒரு 4 காசு சம்பாதிக்க சொல்லு. மாமா, அவன் ஒன்னும் சும்மா இல்ல, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கான். சப் கலெக்டரா வேலைக்கு போவான். என்ன சரியான நேரம் வரல, ஓவரா பேச வேண்டாம். என்னவோ பெருசா கலெக்டர் ஆகி கிழிச்சு கேப்பைய நட்டுற போறாரு. ஒத்த ஓட்டு என் காசுல சொத்த திங்கிற மானம் கட்டப்ப எனக்கு எதிர வேலை செய்ததுல ஒன்னும் குறைச்சல் கிடையாது.
நல்ல சப்பு கொட்டுட்டு தின்னுடா துப்பு கெட்ட பயல. எனக்கு பிறந்தான் பாரு. எலே சிவபாலா எதுக்குல சோத்த விட்டு இருந்திருக்கியா? உட்காரு. வேணண்ணே விடுண்ணே. இந்த மனுஷனை பார்க்கவே வெறுப்பா இருக்குண்ணே. எப்ப பார்த்தாலும் ஒத்த ஓட்டுன்னு அசிங்கப்படுத்துறாருண்ணே. பெத்த புள்ள மேலேயே போதைப் பொருள் கேஸ் போட்ட மனுஷனே இவரு. என்ன பேச்சு பேசுறாரு பாத்தியா? எலே அந்த மனுஷன் என்ன வேணாலும் பேசட்டும், விடல. நீ முதல்ல உட்காந்து சாப்பிடல. இறங்க மாட்டேங்குதுமா. போதைப் பொருள் கேஸ்ல போலீஸ் புடிச்சிட்டு போனப்போ என்னென்ன பேசினாங்கன்னு தெரியுமா? அங்கேயே ஏதாவது கயிறு கிடைச்சா தூக்குல தொங்கிடலான்னு இருந்துச்சுமா. எலே மனுஷனாமா இந்த ஆளு. ஏன் சம்பந்தி, எனக்கு சம்மந்தம் இல்லாத இந்த இடத்துக்கு என்ன ஏன் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஏன் சம்பந்தி, நிர்வாக குழு கூட்டத்துல நான் என்ன செய்ய முடியும்? ஏ, அந்த வெறும் பேயை நினைச்சதை நான் நடத்த விடக்கூடாது. இம்புட்டு கூட்டத்துல நான் தனியா கத்திக்கிட்டு கிடக்க முடியுமா? சனியன் வேற ஜெயில கிடக்கான். அதான் ஒரு சப்போர்ட்டுக்காக உண்மையை நான் இங்க வர சொல்லியிருக்கேன். 1008 கேள்வி கேட்காதே இல்லையே. அம்புட்டு தானே சம்பந்தி, உங்களுக்கு நான் எப்பவும் ஃபுல் சப்போர்ட் தானே பண்ணுவேன். இங்க பாருங்க, நான் என்ன பேசணும்னு சொல்லுங்க, பட்டைய கிளப்பிடுறேன். நீ எதையும் கிளப்பாண்டா. நான் பேசுறதுக்கு நீ மண்டைய மட்டும் ஆட்டினா போதும், மத்ததை நான் பார்த்துக்கிடுவேன். ஆ, இது நல்ல விஷயமா இருக்கே. ஏன் சம்பந்தி, நான் பாட்டுக்கு அமைதியா இருந்தா போதும், அப்படித்தானே? சரி. வணக்கம் வணக்கம். பைக்கு ரிப்பேரா போச்சு, மெக்கானிக் ஷாப்ல விட்டு ஆட்டோ பிடிச்சி வரேன். எல்லாம் மன்னிச்சுக்கிடுங்க. நீங்க பிரசிடென்ட் இல்ல, எவ்வளவு லேட்டா வந்தா என்ன? பிரசிடென்ட்ன்றது ஒரு பதவி தானே, அதுக்காக உங்க நேரத்தெல்லாம் வீணடிக்க முடியாதுலாம். எல்லாரும் மன்னிச்சுக்கிடுங்க. என்ன தம்பி நீங்க பஞ்சாயத்து பிரசிடென்ட், ஆனா இன்னும் கார் வாங்காம இருக்கீங்க. அவன் பஞ்சாயத்து பிரசிடென்ட்னா காரு பங்களா வீடுன்னு அசத்துவான். பஞ்சாயத்து பிரசிடென்ட்ன்றது ஒரு சேவை தானே. எனக்கு சோற போடுறது என்னுடைய மளிகை கடை தானே. மளிகை கடை வருமானத்துல கார் வாங்குறதுக்குலாம் எங்க இருக்கு? ஆமாமா, இவன் கட்ட வேணா ஊர் முழுக்க வாங்கி வச்சிருப்பான். என் மாமனார் சொல்றதும் ஒரு வகையில உண்மை தானே. எனக்கு வருமானத்தை விட கடன் தானே ஜாஸ்தி. அதுக்கு வடிகட்டியே வயசாடும் போல இருக்கு. ஆக நிறைய பேர் உங்களை மாதிரி ஆளுங்களை உழைக்க தெரியாதவங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா ஒத்த பைசா கூட லஞ்சம் வாங்காம இப்ப வரைக்கும் ஓட்ட பைக்ல சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரே பிரசிடென்ட் நீங்க தாங்க. பிரசிடென்ட், நீங்க நல்லா இருக்கணும். சம்பந்தி, நீங்க போட்ட பந்துல அவன் 6 அடிக்கிறானே சம்பந்தி. டக்குன்னு எல்லாரையும் கை தட்ட வச்சிட்டானே. இல்ல, இப்ப நான் அவனுக்கு போட்டிருக்கிறது ஒரு லூஸ் பால் தான். இல்ல, ஓ, அவன் அடிக்கணும்னு தானே போட்டிருக்கேன். ஆ?